ஆஹா! இந்த சிக்கன் பாஸ்தாவை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. உங்கள் வீட்லேயும் யாராச்சும் சிக்கன் லவரோ இல்லை பாஸ்தா லவரோ இருக்காங்கன்னா கம்பல்சரி இதை செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். 20 மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம். 10 மினிட்ஸ் நீங்கள் ப்ரெப் ஒர்க்ஸ் எல்லாம் ஆல்ரெடி இந்த மாதிரி டொமேட்டோ தனியாக அரைச்சி வைக்கிறது, இந்த மாதிரி சிக்கனை வந்து அரைச்சி அதை தனியாக ஃப்ரை பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் ப்ரெப் ஒர்க்ஸும் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம பாஸ்தா ரெசிபி பார்க்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் பட்டர் போட்டு அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் கார்லிக், அதுக்கப்புறம் ஆனியன்ஸ் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்ச டொமேட்டோ ஆர் நீங்கள் டொமேட்டோ பியூரி கூட சேர்த்துக்கலாம், ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு என்ன மசாலாஸ் ஆர் நீங்கள் சாஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், சால்ட் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி சிக்கன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டு ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பாஸ்தாவும் நம்ம பாயில் பண்ணி முன்னாடியே வச்சிட்டோம், அந்த பாஸ்தாவையும் நான் போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கூட அப்படியே மேலே நல்லா சீஸ் போட்டு அந்த ஹீட்லேயே சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடும். சாப்பிட்டிங்கன்னா யம்மியாக இருக்கும். சிக்கன் பாஸ்தா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.